வணக்கம் நேர்களே. ஹாய்ண்ணா. ஹாய்மா. நம்மளுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் வந்திருக்கு. அடுத்த வர சட்டமன்ற தேர்தல் 2026ல் நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் தர போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு? வணக்கம் மக்களே. இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் கொடுத்திருந்த ஆதரவு எங்களை அடுத்த வேகத்துக்கு தள்ளுது. வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 4 முனை போட்டியாக பார்க்கப்படுது தமிழ்நாட்டில். ஒரு பக்கம் டிஎம்கே அவர்களுடைய கூட்டணியாக 4வது தேர்தலை சந்திக்க இருக்கிறார். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி அமைத்து அவர்கள் தேர்தல் சந்திக்க இருக்கிறாங்க. மறுபக்கம் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தேர்தல் சந்திக்க இருக்கிறார். தற்போது நிலவரம் வரை சீமான் அவர்களும் தனித்து நிற்கிறார். இந்த 4 முனை போட்டியில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. இது விஷயமா நாங்கள் நேரடியாக களத்தில் வந்து ஆய்வு நடத்த இருக்கிறோம். 234 தொகுதியிலும் நேரடி கள ஆய்வு நடத்த இருக்கிறோம். இந்த 234 தொகுதியிலும் நாங்கள் நேரடியாக உங்களை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடு, அந்த சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்னென்ன, நிறைவேற்றப்படாத திட்டங்கள் என்னென்ன, ஆளுங்கட்சியோட செயல்பாடு, எதிர்கட்சியோட செயல்பாடு, தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய செயல்பாடு, திரு சீமான் அவர்களுடைய செயல்பாடு போன்ற பல கருத்துக்களை உள்ளடக்கி இந்த கருத்து கணிப்பும் இந்த தேர்தல் அலசல் உங்களை நோக்கி நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். இது ஒரு விரல் புரட்சி. வரும் வெள்ளி முதல் உங்கள் தமிழின் பல்சு. என்ன பண்ணாங்க தெரியும். மக்கள் நீங்க சொல்ல ஒண்ணுமே பண்ணல நினைக்கிறீங்க? நிறைய ரேப்பு, நிறைய கொலை இந்த மாதிரி தான் நிறைய நடக்குது. வரதட்சணை கொடுமை இந்த மாதிரிலாம் ஆட்சியில் நடக்குது. என்ன வாக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் இப்போது பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க பக்கம் போகிறாங்க. மற்றபடி ஆண்கள் பக்கம் அவங்க வரவே இல்லை. ரோடு வசதி தான் ரொம்ப டேமேஜ். தண்ணி வசதி சரியாக கிடைக்கிறது இல்லை. போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சல். யார் நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களோ, மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்க வந்தால் போதும். நன்றி. அதுதான் மெயின்.